ஆம், எமது செஷனை நடாத்துவதற்காக மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் கணினியல் மற்றும் பொறியியல் துறையைச் சேர்ந்த இளங்கலை பட்டதாரி திரு இளம்பூர்ணன் அவர்களை வரவேற்கின்றேன். இன்று அவர் இன்ட்ரோடக்ஷன் டு லேங்ஃப்ளோ என்ற தலைப்பில் தமிழ் மொழியில் செஷனை நடாத்தப் போகிறார். இளம்பூர்ணன், இது உங்களுக்கான சந்தர்ப்பம். ஆ நன்றி ஷியாமா. ஆ, நான் கதைப்பது விளங்குதா? விளங்கு கேக்குதானே? ஓ, கேக்குது. ஆ, ஆ, இப்ப நான் தொடங்குறதுக்கு முன்னால ம், இங்க இருக்கிற ஆக்கண்ட என்ன கிரேட், என்ன இவ்வளவு ஏற்கனவே இவ்வளவு நாலேஜ் இருக்கு இதை பற்றின்னு சும்மா ஒரு ஐடியா எடுத்துட்டு தொடங்கலாம்னு இருக்கேன். அப்ப ஏழுமண்டா சட்ல போடலுமா நீங்க என்ன கிரேட், பிறகு ஏஐ பற்றி சர்ஜிபிடி பாதிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதாவது லைன் ஃப்ளோ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லாட்டி அத மாதிரி ஒரு சாட்ல போடணுமா? என்ன என்ன கிரேட், என்ன இது நாலேஜ் இருக்கான்னு ஒரு 1-2 மினிட்ஸ் தான். முதல்ல கிரேடை மட்டும் போட்டான் பரவாயில்ல. ரைட். ஓகே. அத மாதிரி யாராவது லைன் ஃப்ளோ பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா சும்மா மேபி ஒரு ஹேண்ட் ரேஸ் பண்ணலாம். சும்மா கேட்கறது கேள்விப்பட தேவையில்லை. சும்மா விருப்பம்னா மைக் ஆன் பண்ணியும் கதைக்கலாம். இன்டராக்டிவா இருக்கு. நான் இங்க 30 பேர் தானே, கதைக்கலாம், பிரச்சனை. நைஸ். அப்ப அப்படி தொடங்குறதுக்கு முன்னால் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எங்கிருந்து தொடங்கலான்னு காட்டு. ம் ஸ்கிரீன் விசிபிளா இருக்குதா? ஓ, ஓகே. நான் தொடங்கிக்கலாம். நீங்க முதல்ல அஹ், வேணுமெண்டா இருக்கா நீங்களும் உங்களோட கம்ப்யூட்டர் செட்டப் பண்ணி, இல்லாட்டி ஜூம் செஷன்ல கம்ப்யூட்டர்ல ஜாயின் பண்ணியிருந்த கம்ப்யூட்டர்ல போய் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோ எட்ஜோ குரோமோ இதை ஓப்பன் பண்ணி வச்சிருங்க. அதே மாதிரி ஏழுமண்டா ஃபாலோ த்ரூ பண்ணுங்க. சும்மா கேட்டுக்கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏழுமான ஃபாலோ த்ரூ பண்ணுங்க. ஃபோன்ல இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர்ல இருந்தாலும் சரி. அப்ப தொடங்கிக்கல இன்றைக்கு லேங் ஃப்ளோன்ற செஷன். அப்ப லேங் ஃப்ளோன்றது வந்து பேசிக்கலி எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன் கேள்விப்பட்டிருப்பீங்க. சட் ஜிபிடி, பிறகு எப்பயா நான் ஸ்டக்கான கட்டேன்னு சொல்லுமா? இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம். சட் ஜிபிடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் ஜெமினாய் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேற டீப் சீக், அதுகள் எல்லாம் எல்எல்எம் மாடல்ஸ். எல்எல்எம் மாடல்ஸ்ன்றது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். அதில் வந்து பேசிக்கலி எனக்கு பெரிய அளவான டேட்டா ட்ரெயின் ஆகி அதுலேருந்து வாரது வந்து அதுங்களுக்கு டெக்ஸ்ட்ல ரெஸ்பான்சஸ் கொடுக்கும். அதனால டெக்ஸ்ட்ல ரெஸ்பான்சஸ் கொடுக்கும். அப்ப அந்த அந்த மாடல்ஸ்க்கு எங்களுக்கு அந்த மாடல்ஸ் வந்து நாங்க உருவாக்குறத பற்றி படிக்கிறோம் இல்ல, அந்த மாடல்ஸை பாவிச்சு அந்த மாடல்ஸை யூஸ் பண்ணி நாங்க வேறு வேறு என்ன விஷயங்கள் செய்யலாம்னு தான் லேங் ஃப்ளோல ஒரு பவர். லேங் ஃப்ளோன்றது ஒன் ஆஃப் த டூல்ஸ். நாங்க அதை யூஸ் பண்ணி எல்எல்எம்ஸும் யூஸ் பண்ணி அப்படி செய்யலாம். இப்போ லேங் ஃப்ளோல ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க நான் நினைக்கிறேன் இப்போ லேங் ஃப்ளோக்கு போயிருப்பீங்கன்னு. அப்ப அதுக்கு போன பிறகு இங்க கெட் ஸ்டார்டட் ஃப்ரம் ஃப்ரீன்றது இருக்கா. கெட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ரீ அமர்த்தி அங்க உங்களுக்கு பேசிக்கலி ஆப்ஷன்ஸ் இருக்கு.
இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைன் அப் வித் கூகுள். பெரும்பாலும் எல்லாரும் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். கிட்ஹப் அக்கௌண்ட் கோட் பண்றாங்க இருந்தால் கிட்ஹப் அக்கௌண்ட்லையும் சைன் அப் பண்ணா நான் கூகுளில் சைன் அப் பண்ணி காட்டுறேன். எஸ், அப்ப எனக்கு வந்து அந்த கூகுள் அக்கௌண்ட் காட்டையில என்ன ஏற்கனவே நான் லாகின் பண்ணியிருந்தபடியா நான் நீங்க ஒரு கூகுள் அக்கௌண்ட்ல போய் கூகுள் அக்கௌண்ட்ல லாகின் பண்ண தெரிஞ்சபடியா சைன் அப் வித் கூகுள் போட்டு அந்த கூகுள் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணும். நான் எங்கேயா ஃபாஸ்டா போறேன்னா அதுவும் சொல்லுங்க சரி. அப்போ நான் எந்த டியூட்டோரியல காட்டுறதுக்கு முன்னால நான் என்ன செய்யறது காட்டுறதுக்கு முன்னால அப்பவும் ஏதாவது ஒரு கோடிங்கோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டாக்குமெண்டேஷன் ஒன்று இருக்கு. இந்த டாக்குமெண்டேஷன் வாசிச்சு விளங்கி செய்யறது வந்து ஒரு நல்ல ஸ்கில். அப்ப அது இந்த டாக்ஸ் இருக்கு. அந்த டாக்ஸ்ல உள்ள விஷயம் தான் நான் சொல்ல போறேன். இந்த டாக்ஸ் லெவல்ல அதுல இருக்கிறத அப்படியே ஆஹ், விளங் டிரெக்டர்ஸ் லெவல்ல இப்ப ஸ்கூல்ல இருக்கிறபடியே உடனே விளங்காம இருக்கலாம். நான் டாக்ஸ்ல உள்ளதான் நானும் செய்ய போறேன். ஆனா பிறகு உங்களுக்கு எப்பயாவது திரும்பி போய் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தேன்னா கட்டாயம் டாக்ஸை போயிருக்கா பாருங்க. ஏன்னா டாக்ஸ்ல உள்ள விஷயங்கள் தான் எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டூலுக்கும் அதுதான் முக்கியம். உம் அப்ப இங்க இப்படி வந்து வெல்கம் டு லைன் ஃப்ளோ வந்து எல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்றதுல இருந்து எப்படி கெட் ஸ்டார்டட்ல இருந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட்ஸ்ல இருந்து டியூட்டோரியல்ஸ் வரைக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். சரி, அதுக்கு போறதுக்கு முன்னால இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. நான் இன்ஸ்டால் பிசில இன்ஸ்டால் பண்றதுக்கு வழி இருக்கு. அது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் இல்லாட்டி தான் கோட் எடிட்டர் இருந்து அப்படி செய்யலாம். அப்படி இல்லாமலே இதுக்கு நீங்க ஆன்லைன்லயே செய்யலாம். இந்த இது அதனால ஆன்லைன்ல செய்யற விஷயம் தான் காட்ட போறோம். அப்ப அது காட்டுறதுக்கு முன்னால இங்க இருக்கிற ஆட்கள் எத்தனை பேர் சும்மா சும்மா இன்டராக்டிவ் ஆக்குறதுக்கு எத்தனை பேர் சட் ஜிபிடி பாய்ச்சிருக்கிறீங்க? சட் ஜிபிடி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஜெமினாய் டீப் சீக் ஒரு ஹேண்ட் ரேஸ் பண்ணும். ஒரே ஒரு ஆள் இல்ல. ஓகே. ஓகே. ம். Yeah. சும்மா எவ்ரி ஒன்லயும் போடலாம்டா சட்ல போடுங்க. என்னென்ன விஷயங்களுக்கு பாவிக்கிறேன் சட் ஜிபிடி. நான் இப்போ ஆன் பண்ணி சொல்றேன்னு சொல்லலாம். நான் அது கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணியிருந்தா எவ்ரி ஒன்ல போடும். என்னென்ன விஷயத்துக்கு சட் ஜிபிடி பாவிச்சிக்கிறேன். சும்மா ஒரு வேர்ட் போட்டாக்கா என்ன விஷயங்கள். இப்போ என்ன பேசிக்கலி எழுத வச்சுனீங்களா இல்லாட்டி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி பாய்ச்சிக்கிறீங்களா? ஆ சில பேர் ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க்கு. ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்றது வெப்சைட் கிரியேட் பண்ணல வெப்சைட்ல ஃப்ரண்ட் எண்ட்ன்றது பேசிக்கலி யூஐ யூஸ் இன்டர்ஃபேஸ் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது. ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு இன்ஃபர்மேஷன் ரைட். ஓகே, கிப்லி ஸ்டைல் ஆர்ட் ஜென்ரேஷனுக்கு ரைட். ஓ, அப்ப வித்தியாசமான இதுக்கு பாய்ச்சிருக்கீங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு மாடலை எடுத்து அந்த மாடல்ல நாங்க வேற என்ன மாதிரி மாடலையும் வேற டூல்ஸையும் கனெக்ட் பண்ணி என்ன மாதிரி செய்யலாம்ன்றதுக்கு தான் நான் போக போறேன். அதான் காட்டுறதுக்கு. அப்ப நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு லேங் ஃப்ளோ இதை ஓபன் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ண ஆக்கள் தான் சும்மா ஹேண்ட் மிச்சம் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண ஸ்டாப் பண்ணலாம். ஆஹ் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஃபார் தட். அப்ப அதோட ஆஹ் துடங்கியக்குல நாங்க இதுதான் லேங் ஃப்ளோ டாக்குமெண்டேஷன். இப்போ நாங்க இப்ப போக வேண்டியது இங்க அந்த ப்ரொஜெக்ட் போயிருக்கோம். இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு எல்லாரும் வந்துட்டீங்களான்னு சும்மா பாக்குறதுக்கு ஒரு அதிகமாக ஹேண்ட் ரைஸ் பண்ண இந்த 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 ப்ரொஜெக்ட் ஃப்ளோக்கு வந்துட்டீங்களா? எத்தனை பேர் சும்மா ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ண நல்லா வேற ஆட்கள் இந்த ப்ரொஜெக்ட் ஃப்ளோவுக்கு வந்துட்டீங்கன்னா அது ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணும். இந்த பேஜுக்கு வந்தீங்க ரைட்.
மெட்டாக்கள் உடனே ஏழுவெண்டா ஜாயின் பண்ணுங்க இந்த ப்ராஜெக்டா. இந்த பேஜுக்கு போங்க சார். ரைட். அப்ப இந்த பேஜுக்கு போன பிறகு நாங்க இப்படி கிரியேட் நியூ ஃபோல்டர் இல்லை, நியூ ஃப்ளோ. நியூ ஃப்ளோவில் இப்போ வேற வேற விஷயங்கள் ஏற்கனவே ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெம்ப்ளேட்ஸ் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ண கொஞ்சம் விஷயங்கள் அவையிலே எங்களுக்கு ஈஸியாக்குறதுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆஹ் அதுல இருக்கிற ஒன்றுக்கே முதல்ல போவோம். அப்புறம் நான் பேசிக்ல இருந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஆஹ் முதல்ல பேசிக் ப்ராம்ப்டிங் இருக்கு. அப்புறம் வெக்டர் ஸ்டோர் ரேக், சிம்பிள் ஏஜென்ட். நான் இந்த மூண்டையும் பார்ப்பேன். உங்களுக்கு எப்படி அது விளங்குதா இல்லையான்னு பார்த்து மூணையும் பார்க்குறதா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ முதல்ல பேசிக் ப்ராம்ப்டிங் போவோம். ரைட். அப்ப பேசிக் ப்ராம்ப்டிங்ல போனீங்கன்னா இது வந்து பேசிக்கலி உங்களோட ChatGPT எப்படி வேலை செய்யறன்னு காட்டுறதுக்கு ஒரு ஒரு மாடல் மாதிரின்னு சொல்லலாம். அது என்ன ஒரு எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுறதுக்கு ஒரு UI இன்டர்ஃபேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT-ல வழக்கமாக ஒரு சட்டுக்கு ஒரு இன்புட் கொடுப்பீங்க. அப்புறம் ஒரு ப்ராம்ப்ட், இது நாங்கள் யூஸை கொடுக்குற இன்புட். இந்த chat இதில் என்ன இன்புட்டும் கொடுக்கலாம். ஹலோ, ஹாய், இல்லாட்டி வாட் இஸ் யுவர் நேம், ஏதாவது சரிதானே. அது கொடுக்கலாம். ம், பிறகு ப்ராம்ப்ட்ன்றது நாங்க சிஸ்டத்துக்கு கொடுக்குறோம். சிஸ்டம் நீங்க சொல்றது ChatGPT மாடலுக்கு. அந்த மாடலுக்கு கொடுக்குற இங்க இதுல ஏற்கனவே கொடுத்த ப்ராம்ப்ட் வந்து ஆன்சர் த யூசர் as if you were a Gen AI expert enthusiastic about helping them get started building something fresh. அப்ப என்ன, எப்படி யூசருக்கு என்னத்தை கொடுக்க வேணும், இது யூசர் ஒன்றை கேட்டா அதை எப்படி கொடுக்கணும், என்னத்தை கொடுக்க முடியாதான் அந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் இதான் chat அவுட்புட். சரி, இது chat அவுட்புட்ல தான் இப்படி மெசேஜஸ் வரும்னு காட்டும். அதோட யா ஒரு ஆள் கேட்டிருக்க எப்படி இதை ஓபன் பண்ற இந்த பேஜ். நான் உடனே அதை இருக்கா சொல்றேன். ஆஹ் ஆஹ் yeah. இப்படி லேங் ஃப்ளோ வந்து சர்ச் பண்ணுங்க. லேங் ஃப்ளோக்கு போய் லேங் ஃப்ளோ லிங்க், முதலாவது லிங்கை கிளிக் பண்ணி கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ இருக்கு. கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ வந்த உடனே ஏதாவது தெரியலைன்னா உடனே மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. சரிதான். அப்போ கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீக்கு போன பிறகு இங்க சைன் அப் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சைன் அப் வித் கூகுள் ஆப்ஷன்ல ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தா டிரெக்டா லாகின் ஆகும், இல்லாட்டி ஒரு கூகுள் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணலாம். இப்படி லாகின் ஆன பிறகு இங்க நியூ ஃபோல்டரோ ஏதாவது ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் இருந்தால் இல்லாட்டி நியூ ஃபோல்டர் அப்படி இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃப்ளோ ஓப்பன் பண்ண நான் போன இடத்துக்கு வரேன். அப்படின்னு அது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது மைக் ஆன் பண்ணியும் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. உம் திருப்பி அந்த இடத்துக்கு போனோம்டா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா ஓப்பன் ஏஐ வந்து இப்ப எங்களுக்கு ChatGPT ஃப்ரீயா பாவிக்கலாம் என்றாலும் ஓப்பன் ஏஐ கீன்னு ஒன்று இருக்கு. ChatGPT வச்சு நாங்க வேற ஏதாவது ப்ரொடக்ட்ஸ் செய்யணுமோ என்ன செய்யணும்னா அந்த ChatGPT-க்கு நாங்க பே பண்ணணும். இப்ப நான் பே பண்ணி என்னட்ட என் காசு இல்லாதபடியே பே பண்ணி எடுக்கிறதுக்கு இஷ்டப்படியே நான் கூகுள் ஜெமினியை யூஸ் பண்ணும். சரி. அப்ப இதை நான் முதல்ல ஜெமினி யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நான் சும்மா இதை உடனே விளங்கப்படுத்துறேன். இது வந்து எப்படி கனெக்ஷன்ஸ் இருக்கு. சரிதான். இந்த பர்பிள்ன்றது இங்க இதுல போய் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது ஒரு மெசேஜ் டைப் இன்புட் அவுட்புட். இந்த இதுல காட்டு இன்கம் இது மெசேஜ் அவுட்புட், இது மெசேஜ் டைப் இன்புட். இங்க இது மெசேஜ் அவுட்புட், இது மெசேஜ் இன்புட். அப்ப இந்த ப்ளூ கலர் எல்லாம் மெசேஜ் அவுட்புட்டும் இன்புட்டும். வேற வேற விஷயங்களும் இருக்கு. டேட்டா ஃப்ரேம், அது பிறகு வரும். முதல்ல மெசேஜ் ஒன்று தான் இந்த ப்ளூ கலர் இது சைன் பண்ணிருக்கு. அப்புறம் அந்த கனெக்ஷன்ஸ் தான் இது. ஒரு கனெக்ஷனை டிலீட் பண்றேன்டா பேசிக்கலி இதை கிளிக் பண்ணி டிலீட் ப்ரெஸ் பண்ணா டிலீட்டா.
ஓப்பன் ஏஐன்றது வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ இல்லாதபடி ஓப்பன் ஏஐக்கு பதிலா இவன் இட்ஸ் கால்டு ஓப்பன் ஏஐ அதை யூஸ் பண்றதுக்கு ஃப்ரீ எங்களை ஃப்ரீ இல்லை கொஞ்சம் டோக்கன்ஸ்க்கு பே பண்ணோம். அப்ப இங்க சைட்ல போய் ஸ்லோவா காட்டுறேன். இந்த மாடல்ஸ் ஒன்று இருக்கு தானே, இந்த மாடல்ஸுக்கு போய் ம், ஒரு ஃப்ரீ இதுல எனக்கு இப்ப மிஸ்ட்ரல் இருந்து அதுவும் ஃப்ரீ. ஹகிங் ஃபேஸ் வந்து ஃப்ரீ. அதே மாதிரி நாங்க ஒன்று எடுப்போம். நான் எடுக்க போறது கூகுள் ஜென்ரேட்டிவ் ஜெமின் ஜெமினாயிலையும் ஃப்ரீ மாடல். சரி, அது நான் எடுக்கிறேன். அப்ப இந்த ஓப்பன் ஏஐ மாடல் தேவையில்லை, என்னது காசு ஆக்டிவ். சரிண்ணா. இப்ப இங்க போன பிறகு ம், இதுல நாங்க வந்து இந்த இன்புட்டை இதுல வார இன்புட்டை டெக்ஸ்ட்ல வார இன்புட்டை இதுக்கு கனெக்ட் பண்றோம். அதே மாதிரி இந்த ப்ராம்ப்ட் சிஸ்டம் ப்ராம்ப்ட்ன்றதும் இது எதுக்கு கனெக்ட் பண்ணோம். மெசேஜ்ல இருந்து வர அவுட்புட்டை செக் அவுட்புட்டு கனெக்ட் பண்ணும். அதெல்லாம் ஓகே நினைக்கிறேன். இப்ப எடுக்க வேண்டியது வந்து இந்த கூகுள் ஏபிஐ கீண்டு. கூகுள் ஏபிஐ கீண்டு சொல்றது வந்து நாங்க இப்படி ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ பாவிக்கிறோம்டா ஓப்பன் ஏஐல இருந்து ஓப்பன் ஏஐ பாவிக்கிறேன்டாலும் இங்க ஓப்பன் ஏஐ கீ எடுக்க வேணும். அது காசு கட்டி எடுக்கணும். கூகுள் ஏபிஐ கீ வந்து காசு கட்ட தேவை. அப்ப அதை எடுக்கிற முறை தான் அடுத்து நான் சொல்ல போறேன். அப்ப அதுக்கு போறதுக்கு கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணலாம். ஜெமினி ஏபிஐ கீ ஃப்ரீன்னு சர்ச் பண்ணணும். சரியா? ஓகே. ஜெமினி ஏபிஐ கீ என்று சர்ச் பண்ணி இந்த பேஜுக்கு வந்த பிறகு நான் வந்து போய் கெட் ஜெமினி ஏபிஐ கீ. இதுல நான் ஏற்கனவே ஒரு கீ கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நீங்க கிரியேட் பண்றேன்டா கிரியேட் ஏபிஐ கீல போய் ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கலாம். அந்த ஜெமினி ஏபிஐ ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்து கிரியேட் ஏபிஐ கீ இன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட். அப்ப இது இவ்வளவுக்கும் போன பிறகு ஒரு ஏபிஐ கீ வந்து காட்டும். அந்த ஏபிஐ கீ காட்டின பிறகு நீங்க இதை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னால கட்டாயம் இதை ஒரு காப்பி பண்ணுங்க. ஏன்னா காப்பி பண்ண பிறகு இதை எடுக்கிறாரு. அதனால கிரியேட் ஏபிஐ கீக்கு போய் அதை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னால இதை காப்பி பண்ணு. காப்பி பண்ணிட்டீங்கன்னா இனி க்ளோஸ் பண்ணலாம். அப்படி காப்பி பண்றதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணீங்கன்னா அந்த ஏபிஐ கீயை delete பண்ணிட்டு இன்னும் ஒரு ஏபிஐ கீயை எடுத்தாச்சு, அது பிரச்சனை இல்லை. ரைட். திருப்பி இங்க போய் இங்க நான் இதுல போய் இதுல போய் கூகுள் ஏபிஐ கீன்னு இருக்கு தானே, இந்த கூகுள் ஏபிஐ கீல நாங்க வந்து add நியூ வேரியபிள் add நியூ வேரியபிள்னு போய் அதுல ஆஹ், நீங்க உங்களுக்கு தேவையான மேபி ஜெமினி ஏபிஐ கீயோ ஏபிஐ டூ கீழே போட்டு இதுல போய் உங்களோட பாஸ்வேர்டை ப்ரெஸ் பண்ணலாம். நீங்க காப்பி பண்ணீங்க தானே, காப்பி பண்ணீங்களா சிடிஆர்எல் வி. சரி. ரைட். அப்ப நான் யூஸ் பண்ற மாடல் நேம் எல்லாம் வரும், அது தெரிஞ்சுக்க தேவையில்ல. பேசிக்கலி இந்த அட் நியூ வேரியபிள் கிளிக் பண்ணி அதுல ஒரு வேரியபிள் சூஸ் பண்ணீங்கன்னா சரி. ஓகே. இது வரைக்கும் ரைட், இது வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். அப்ப இதான் ஒரு பேசிக் சாட் மாடல். இந்த பேசிக் சாட் மாடல் எடுத்துட்டு இனி நான் வேண்டா இந்த இப்ப போய் அண்ணா, பிளே கிரவுண்டு. ஹலோ. ஓ நாங்க கொஞ்சம் லேட்டா தான் சூமுக்கு வந்தோம். இது வந்து ஏஐ எப்படி கிரியேட் பண்ணுறதுண்டா?
ஏஐ எப்படி கிரியேட் பண்றேன்னு இல்ல, ஏஐயை யூஸ் பண்ணி நாங்க வேற விஷயங்கள் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ஏஐ எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு காட்டுறதுக்கு, பிறகு ஏஐ ஏன் வேற டூல்ஸ் யூஸ் பண்ணி அதை நாங்க வேற வேற கம்போனன்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி அப்படி ஒன்று வேற ஒரு ப்ராடக்ட் செய்யறேன்னு தான் பார்க்கலாம். இந்த காம்படிஷன்ல வந்து ஏஐ கிரியேட் பண்ணணுமா இல்லாட்டி ஏஐ யூஸ் பண்ணி ஏதாவது கிரியேட் பண்ணணுமா? இந்த காம்படிஷன்ல உங்களுக்கு விதைகளை ஏஐ கிரியேட் பண்ணி சொல்லி தர மாட்டாங்க. அந்த அஹ், அந்த ஒரு ஏபிஐ கீயை எடுத்து அதை வச்சு நீங்க வேற ஏதாவது செய்யலாமா, வேற ஒரு ப்ராடக்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பான். இப்ப சொல்றது வந்து ஒரு பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வந்து கிரியேட் பண்ணது. ம். திருப்பி ஏபிஐ கீ ஆட் பண்றதை பற்றி கேட்டிருந்தேன் அப்ப சாட்ல ஒரு ஆள். அப்ப ஏபிஐ கீ ஆட் பண்றேன்டா இந்த கூகுள் ஸ்டூடியோ இதுக்கு போய் கெட் ஏபிஐ கீன்னு சர்ச் பண்ணி கூகுள் ஜெமினி ஏபிஐ கீன்னு சர்ச் பண்ணணும். அங்க போன பிறகு இந்த கிரியேட் ஏபிஐ கீ இந்த கெட் ஏபிஐ கீ ப்ரெஸ் பண்ண பிறகு இந்த கிரியேட் ஏபிஐ கீன்னு ஒன்று வரும். அதுல வர ஏபிஐ கீயை ப்ரெஸ் பண்ணி அதுல இருந்து வர ஏபிஐ பாஸ்வேர்டு ஒன்று இருக்கு. அந்த பாஸ்வேர்டை நீங்க எடுத்து இந்த இடத்துல போய் அட் நியூ வேரியபிள்னு செஞ்சு அதில் பேஸ்ட் பண்ணீங்கன்னா அவ்வளோ தான். ஏதாவது இன்னும் விளங்காட்டி அந்த அந்த இதை ஒரு திருப்பி கேட்கலாம். ஏற்கனவே இதெல்லாம் ஃபாலோ பண்ணாக்கள் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணி இவ்வளவு செஞ்சாங்க. ரைட், ஓகே. Brother, I can't understand clearly. Can you explain deep? யா, நம்மள எக்ஸ்பிளைன் பண்ண பரவாயில்ல தானே? Do you want an explanation in English? ஹாய், ஹலோ. நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல, இப்ப நாங்க ஏஐ எப்படி ஒர்க் பண்றத பாக்குறதுக்கு முன்னால முதல்ல இப்படி இந்த ஏபிஐ கீ அதுகள் எடுக்கிறதான்னு ஒருக்கா பாக்குறோம். வேணா திருப்பி உடனே ஒருக்கா காட்டுறேன்டா ஏபிஐ கீ எப்படி எடுக்கிறதுக்கு. ஆஹ் இப்படி இங்க போய் ஜெமினி ஏபிஐ ஃப்ரீ ஏபிஐ கீன்னு சர்ச் பண்ணுங்க. அதில் கெட்ட ஜெமினி ஏபிஐ கீன்னு ஒரு ரிசல்ட் வரும் கூகுள்ல அங்கே. அது வந்த பிறகு இங்க போய் கெட்ட ஜெமினி ஏபிஐ கீன் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ உண்டு, அதை கிளிக் பண்ணுங்க. பேசிக்கலி எங்கெல்லாம் கெட் அண்ட் ஏபிஐ கீன்னு இருக்கோ அதெல்லாம் கிளிக் பண்ண சரி. சரிண்ணே, கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஏபிஐ கீன்னு இருக்கு. இதுல இந்த வார ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ஏபிஐ கீன்னு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்னு ஒன்று சூஸ் பண்ணி இதுல வர ஏபிஐ கீயை காப்பி பண்ணுங்க. நான் காப்பி பண்ணல, ஏற்கனவே என்கிட்ட இருக்கு உண்டு. இதை காப்பி பண்ணி வச்சிருங்க. காப்பி பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ண சரி. ஓகே, அது வரைக்கும் சரி. இப்ப திருப்பி அந்த நாங்க இருக்கிற லேங் ஃப்ளோக்கு போய் அங்க போய் add நியூ வேரியபிள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நேம் ஒன்று இருக்கு. நேமுக்கு நீங்க எந்த நேமும் போடலாம். அஹ், அஹ், இந்த ஃபீல்ட்ஸ் வந்து மேக்ஸ் அவுட்புட் சைஸ் அதுகள் இந்த ஃபீல்ட்ஸ் வந்து wait. அந்த ஃபீல்ட்ஸை வந்து இப்ப சூஸ் பண்ண தேவையில்ல. அதை நீங்க ஃபீல்டுக்கு போயே சூஸ் பண்ணலாம். அதனால இப்ப ஃபீல்ட் போறது கம்பல்சரி இல்லை. ஃபீல்டை நாங்க அங்க போய் சூஸ் பண்ணலாம். நேமுக்கு ஏதாவது ஒரு நேம் போடுங்க. பாஸ்வேர்ட் வேல்யூக்கு அந்த நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதை போடுங்க. ஏன்னா போட்டது இல்லை. இப்ப இந்தப்படி ஏதாவது ஒரு ஏபிஐ கீ ஒன்று வரும், அதை பேஸ்ட் பண்ண சரி. உங்களுக்கு வரதை நீங்க பேஸ்ட் பண்ணணும். சரிண்ணே, இப்ப என்ன ஏற்கனவே இருந்து ஒன்றை யூஸ் பண்ணுறது கூகுள் ஏபிஐயோ இது ஒன்றை யூஸ் பண்றேன். இது வரைக்கும் ஓகேன்னு விளங்குறேன் நினைக்கிறேன். வேற இருக்கா? நான் அப்ப இதை காட்டுறேன்னு பின்ன இதை போன்ல பண்ணிடுமா? போன்ல செய்யலாம். ஆனா இது கொஞ்சம் அந்த
ஹார்ட்வேர் இதை யூசேஜ் வந்து கொஞ்சம் கூட எடுக்கும். ஃப்ளோ வந்து கம்ப்யூட்டர்ல செய்யல கொஞ்சம் ஸ்டக் ஆக சான்ஸ் இருக்கு. ஃபோன்ல செய்யலாம், செஞ்சு பாருங்க. ஆனா சில வேளை ஸ்டக் ஆகலாம். ம் ரெக்கமெண்டட் கம்ப்யூட்டர்ல செய்யறது. சரி, இப்ப ஏதாவது வாட் இஸ் ஒன் பிளஸ் ஒன் சும்மா கேட்கலாம். உங்களோட ChatGPT கேட்குற என்னவும் கேட்கலாம். ம் யா எனக்கு ஒரு இதை வந்திருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே ரினியூ பண்ணாத ஏபிஐக்கு யூஸ் பண்ணேன். அப்ப ம், உங்களுக்கும் அதே இதை பண்ணா வேற ஒரு ஏபிஐக்கே யூஸ் பண்ணணும். நானும் புதிய புதிய ஒன்று. யா ட்ரேஸ் பண்ணாக்க ஏதாவது கேள்வி இருக்கா? எனக்கு ஏற்கனவே கணக்கு ஏபிஐக்கு இந்த வெளியே ஒரு ப்ராப்ளம் காட்டுது. நான் ஒன்று திருப்பி கிரியேட் பண்ணிக்கலாம். காப்பி. Ele mesmo. இப்ப அந்த அதுக்கு ஆன்சர் வந்துட்டு பேசிக்லி வாட் இஸ் ஒன் பிளஸ் ஒன் ஒரு ஆன்சர் கொடுக்கும். அப்ப இதுல இருந்து இது வந்து ஒரு சிம்பிள் இதுதான். ஆனா இப்படித்தான் ஒரு ஏஐ ஒர்க் பண்றதுக்கு, ஒரு ஏஐ மாடல் எப்படி ஒர்க் பண்றதுக்கு ஒரு லெங் ஃப்ளோ வந்து ஒரு லேர்னிங் டூல் மாதிரி உங்களுக்கு எப்படின்னு காட்டுறதுக்கு. அப்ப திருப்பி அஹ், இதை ரீகேப் பண்றதுக்கு chat இன்புட் ஒன்று இருக்கு, chat அவுட்புட் ஒன்று இருக்கு. chat இன்புட்டையும் அவுட்புட்டையும் நீங்க விருப்பம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். chat இன்புட்ல போறது அப்படியே அவுட்புட்டுக்கு வரும். அதே அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா. ஆனா அப்படி கனெக்ட் பண்ணாம ஒரு இந்த இன்புட்ல இந்த chat chatல வர இன்புட்டை இந்த ரிசீவிங் இன்புட்டுக்கும், இந்த ப்ராம்ப்ட் மெசேஜ் இந்த சிஸ்டம் மெசேஜுக்கும் கனெக்ட் பண்ணிட்டு இதுல வர அவுட்புட்டை டெக்ஸ்ட் அவுட்புட்டுக்கு கனெக்ட் பண்ணுவீங்கன்னா பேசிக்லி அவ்வளவுதான் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம். பிறகு ஒரு ஏபிஐக்கு இதுல போட்டுட்டு ஒரு கொஸ்டின் கேட்டா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். அப்ப இன்னும் ஒரு கொஸ்டின் வேணா நான் கேட்டு பார்க்குறேன். வேண்டா, ஹூ இஸ் த கரண்ட் பிரசிடென்ட் தி யூஎஸ்? ரிஃப்ரெஷ் பண்ண ஏதாவது இடம் வந்தா கட்டாயம் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இந்த லைன் ஃப்ளோ வந்து இன்னும் இப்ப ரீசெண்டா வந்த ஒன்று தான், அதனால கொஞ்சம் பக்ஸ் இருக்கு. இப்ப இப்ப வேறொரு கேள்வி கேட்கல.
இப்படி ஒரு ஆன்சர் வருது. While knowing who the current president is important general knowledge, as a Gen AI expert, I'm much more excited to help you build something new. இப்படி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்ததுக்கு ரீசன் என்னன்னு யாராவது மேபி chatல, ஏன்னா நாங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். வழக்கமா chat ஜிபிடியோ ஜெமினி ஏஐயோ இப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்காது, ரைட்? ஒன்று கேள்வி கேட்டா இப்போ 1+1 கேள்வி கேட்டிருக்கேன். அதுலேயும் ஓகே 1+1 = 2 கொடுத்துட்டு லெட்ஸ் திங்க் பிகர், யூ ஆஸ்கிங் அ ஃபவுண்டேஷன் மேத் கொஸ்டின் டு அ ஜெனரேட்டிவ் ஏஐ எக்ஸ்பர்ட். இதெல்லாம் இப்படி கணக்கு சொல்லுது. வழக்கமா நீங்க ஜெமினியோ சட் ஜிபிடிலையோ போய் கேட்ட இப்படி ஒரு கொஸ்டின் நான் வேண்ட இப்போ நார்மலோ ஜெமினி ஆகிட்ட போய் கேட்டு காட்டுறேன். ஆனா நீங்க சும்மா இருக்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேள்வி இப்படி ஒரு பெரிய ஆன்சர் கொடுக்காது, வேற விஷயங்களும் சொல்லாது. ஐ எம் ஜென் எக்ஸ்பர்ட், ஐ மச் மோர் எக்ஸைட்டட் டு ஹெல்ப் யூ வித் பில்டிங் சம்திங் நியூன்னு சொல்லாது. இப்படி சொல்றதுக்கு ரீசன் யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்லாட்டி லைக் சாட்ல போடுமா? இல்லாட்டி எனி ஐடியா? ரைட், எக்ஸாக்ட்லி. Shamil, good answer. And the prompt section is the reason. Yeah. என்னண்டா இல்ல ப்ராம்ப்ட்ல என்ன கொடுத்துருக்கோம், சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து என்ன சொல்லணும்னா, அந்த ஏஐ ட்ரெயின் பண்ண மாடலுக்கு எப்படி ஒரு கொஸ்டின் யூசருக்கு எப்படி நாங்க உண்டு யூசருக்கு எப்படி நாங்க ஹெல்ப் பண்ண வேணும் இதுதான். இல்லாட்டி யூசருக்கு அப்ப இந்த ப்ராம்ப்ட்ல என்ன சொல்லியிருக்கு, ஆன்சர் த யூசர் as if you were a Gen AI expert, enthusiastic about helping them get start get enthusiastic about helping them get start building something fresh. என்றா அந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ப அது ஆன்சர் கொடுக்குது. என்ன அது சொல்லியிருக்கு, பேசிக்கலி நீங்க ஒரு ஏதாவது ஒன்று பில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அப்ப அதை மாதிரி தான் அது ஆன்சர் கொடுக்கும். ஆனா நாங்க தேவையான மாதிரி ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குறேன்டா இந்த ப்ராம்ப்டை அழிச்சிட்டு நாங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம், help the user to find answers for general knowledge questions. இதே நீங்க ChatGPT-லயோ இல்லாட்டி ஜெமினியோ என்னத்துலயோ நீங்க வழக்கமா செய்யலையே இது கேட்கறது இல்லையேண்டா, அவையிலே ஏற்கனவே ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுத்து வச்சுக்கிறோம் வேற வேற விஷயங்களுக்கு அப்படி ஹெல்ப் பண்ண வேணும். அப்ப அதான் உங்களுக்கு வழக்கமா ஒரு ChatGPT போய் கேட்டாலும் ஜெமினி போட்டாலும் கேட்டா இப்படி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற ஒரு ப்ராம்ப்ட் யூசர் ப்ராம்ப்ட் மட்டும் இருந்தா காணும். இங்க நாங்க சிஸ்டத்துக்கும் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம்னா இந்த மாதிரி சிஸ்டத்துல உண்மையா அவையிலே ஏற்கனவே கொடுத்திருக்கிறத நாங்க இப்ப கொடுப்போம். சரி, இப்ப இப்படி ஒரு ப்ராம்ப்டை கொடுத்துட்டு பிளே கிரவுண்ட் ரன் பண்ணி பார்த்தா இப்ப இதை காப்பி பண்ணி ஏழுமான அளவு நீங்களும் இதே ப்ராசஸ உங்களோட கம்ப்யூட்டர்லயோ இதுல செஞ்சு பாருங்க. இப்படி எரர்ஸ் வரும், அப்ப ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வேற மாதிரி எரர்ஸ் வந்தா ஏபிஐ கீ ஒருக்கா மாத்தி பார்க்கலாம் அந்த மாதிரி. இது ஒரு அந்த கீ வந்து எக்ஸ்பயர் ஆன காட்டு, நான் அதை இன்னொரு கீ எடுக்கல. நீங்க எல்லாம் இது வரைக்கும் இப்போ இது வரைக்கும் ஃபாலோ பண்ண நடக்குதுன்னு சும்மா இல்லாட்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாத இந்த ரெக்கார்டிங் அனுப்பினோம்னா எஸ் நான் நினைக்கிறேன் இந்த ஆர்கனைசர்ஸ்ல இருக்கா நீங்க இப்போ மெசேஜ் பண்ணி போட்டீங்கன்னா அனுப்பினோம். ஓகே, இது வரைக்கும் நடந்தது விளங்கிச்சுன்னா கிரேட்.
நான் இப்ப என்ன செய்யறேன்னா இந்த கீஸ்ல எக்ஸ்பயர் ஆனாலும் கீழே ஏதாவது எரர் ஆனாலும் பேசிக்கலி இந்த மாதிரி கீ கிரியேட் பண்றேன். Right. ம். Add new variable இப்போதைக்கு இது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஆட் பண்றது, எப்படி ஏபிஐ பாஸ்வேர்ட் அடிக்கிறது, பாஸ்வேர்ட் ஷார்ட்கட்ஸ் தெரியும். காப்பி பண்றதுக்கு சிடிஆர் பிளஸ் சி, கண்ட்ரோல் பிளஸ் சி, பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் வி. ரைட். ஜெமினி 4. ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் எதுனா கட்டாயம் ரீஃப்ரெஷ் பண்ணி இருக்க. பேசிக்கலி இந்த லேங் ஃப்ளோ வந்து கொஞ்சம் எனக்கு எல்லாம் விஷுவல் இதுன்றபடியா கிராஃபிக்ஸ் எல்லாம் கூடனபடியா ஒரு நார்மல் கோட் மாடல்ஸை விட இதுக்கு கொஞ்சம் பக்ஸோ லைக் அந்த இஷ்யூஸ் வரும். கோட்ல செய்யக்கல இந்த கிராஃபிக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண தேவையில்லாதபடியா. ஆ வந்துட்டான். இப்ப என்ன ஆன்சர் வருது? த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் ஜோ பைடன். முதல்ல அது கரெக்டா? லைக் கரெக்டா? லைக் ஓகே, யா கரெக்டான கேள்வி கேட்டாலே விளங்கானும். யா, ஹூ இஸ் த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ்? மேபி சாட்ல போடலாம். இல்லாட்டி அது சரியா பிள்ளையா, இல்லாட்டி பிளேன் சரினா ஏன் சரி, பிளேன் பிள்ளை என்ன கேன் எக்ஸ்பிளைன். முதல்ல யார் பிரசிடென்ட்? ஜோ பைடனா? நான் ஜென்ரல் நாலேஜ் செஷன் நடத்துறதுக்கு இல்லை, நான் ஏன் வை வை அந்த ஜெமினிய இப்படி ஆன்சர்ஸ் கொடுக்குதுன்னு காட்டுறது. யா, சாட்ல யார் பிரசிடென்ட் தெரியும் தானே? ஃபர்ஸ்ட் அதான் ஆன்சர், லைக் ஜஸ்ட் இவர் பிரசிடென்ட் இல்லைன்னு தெரியும். ஓகே, டொனால்ட் ட்ரம்ப். யா, ரைட். அப்டேட் இன்னும் ஆகல மேபி. யா, ட்ரூ. ஏன் ஏன் ஒரு பெரிய ஒரு கூகுள் மாதிரி ஒரு கம்பெனி, கூகுள் தான் எல்லாத்துக்கும் சர்ச் பண்றதுக்கும் எல்லாத்துக்கும் லைக் கூகுள் தான் சர்ச் என்ஜின், பிகஸ்ட் சர்ச் என்ஜின். ஏன் கூகுள் மாதிரி ஒரு கம்பெனி அப்டேட் பண்ண வச்சிருக்கு நாலேஜ் நாலேஜ் பேச? டொனால்ட் ட்ரம்ப் தான் பிரசிடென்ட். யா, தட்ஸ் கரெக்ட். 2025 இப்ப. எஸ், அப்ப அதுக்கு ஆன்சர் வந்து இந்த எல்எல்எம் மாடல்ஸ் வந்து சரியான லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டால ட்ரெயின் ஆயிருக்கு. அப்ப இந்த இந்த மாடலுக்கு பேர் லேர்னிங் 1.5 ப்ரோ எக்ஸ்பெரிமெண்டல். அது ஜெமினி அந்த கூகுள் ஏஐ செஞ்சது. இப்படித்தான் சாட் ஜிபிடிலேயும் வேர்ஷன்ஸ் இருக்கு, வேற வேற மாடல்ஸ் இருக்கு. ஆனா எந்த ஒரு மாடலும் இப்பத்திய டேக்கு அப்டேட் ஆகிருக்கா? லைக் பேசிக்கலி கணக்கு அமௌண்ட் ஆஃப் டேட்டால ட்ரெயின் பண்ணியிருக்கபடியா. இந்த நான் சொல்றது டெராபைட், ஜிகாபைட்ல மெகாபைட்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா, இது டெராபைட்டை விட லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் டெராபைட் கணக்குல ட்ரெயின் ஆகிருக்கு. அப்படி ட்ரெயின் ஆகிருக்கல ஒவ்வொரு தரம் புது புது விஷயங்கள் வேற இருக்கல, அந்த நாலேஜை ஆட் பண்ணி கொண்டு இருக்கல ஆட்டோமேட்டிக்கா. ஏற்கனவே ட்ரெயின் ஆகி முடிஞ்சது. ட்ரெயின் ஆகுறதுக்கே நாக்கு எடுக்கும் அந்த ஒரு மாடல் ஒன்று ட்ரெயின் பண்ண. அப்ப இந்த எக்ஸாக்ட் மாடல் நான் ரிசர்ச் பண்ணபடி இந்த எக்ஸாக்ட் மாடல் 2020 2023ல செஞ்சது சரியா. அப்ப இந்த இந்த எக்ஸாக்ட் மாடல் 2023 படியா இந்த ஆன்சர் தான் கொடுக்கும். அப்ப என்ன ஒரு யூஸ்லெஸ் லைக் இப்போ ஜெமினிட்ட நீங்க போய் உண்மையா கேட்டீங்கன்னா, இல்லாட்டி ஒரு சஜிபிட்ட போய் கேட்டீங்கன்னா இந்த ஆன்சர் கொடுக்காது. அது சரியா ஒரு ஆன்சர் கொடுக்கும். நீங்க லோக்கலா ரன் பண்ணா இந்த மாதிரி ஒரு லோக்கல்னு சொல்றது உங்களோட பிசியிலே டவுன்லோட் பண்ணி இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம ரன் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஆன்சர் தான் கொடுக்கும். அப்ப இதுல இருந்து ஒரு ஹிண்ட் வந்து இருக்கும். ஏன் உங்களோட சாட் ஜிபிடி இல்லாட்டி உங்களோட ஜெமினி ஏஐ சரியான ஆன்சர் கொடுக்குது, இந்த மாடல் பிள்ளையான ஆன்சர் கொடுக்கும். ஏன் உங்களோட நீங்க இன்டர்நெட் லைக் உங்களோட வழக்கமா யூஸ் பண்ண சாட் ஜிபிடி கேட்டாலோ
கூகுள் ஜெமினாயிட்டு கேட்டாலும் சரியான ஆன்சர் கொடுக்கும். இது வந்து பிள்ளையான ஆன்சர் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அண்ணா ஓ இது இப்ப நாங்க ஏஐல கிரியேட் பண்றதுக்கு ஹெட்டிங்ஸ் தருவாங்க இல்ல விலங்கு இல்ல, கிரியேட் திருப்பி இருக்க பண்ணணும். சொல்லுங்க. எனக்கு அது வடிவா கேட்கல, அதுக்கு திருப்பி. அவங்கள ஹெட்டிங்ஸ் தருவாங்க யா ஏஐல அப்பண்டி இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன செய்ய வேணுன்றதை அவங்க சொல்லுவாங்க. அப்படி வெப்சைட் மாதிரியா? எக்ஸாக்டான இது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றதை அவங்க ஒரு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன செய்ய வேணும் இதுன்றது. இது வந்து அவ்வளவு பெருசா கஷ்டமா இருக்காது. லைக் பெருசா ஒன்றும் புதுசா ஒன்றும் கோட் அடிச்சு பெருசா கிரியேட் பண்ண வேண்டிய ஓகே. கஷ்டமான ஒன்றும் தர மாட்டாங்க. அஹ், உங்களுக்கு ஒரு இதுல சொல்றது இப்படி இந்த செஷன்ல நான் சொல்றது வந்து ஒரு ஏபிஐ கீயை யூஸ் பண்ணி அப்படி அதை பாவிக்கிறேன்னு தானே. அப்ப அவங்க வந்து அந்த ஏபிஐ கீயை யூஸ் பண்றதோட அதை வச்சு என்ன செய்ய வேணும்ன்றத ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று தருவான். என்ன என்ன செய்யணும், ஆஹ் ஆஹ் ஏது செய்யணும்ன்றது. நான் வேணா ஒரு கடைசியில இந்த செஷன் முடிய அதை பற்றி ஒரு ஆஹ் ஒரு அந்த அந்த இதையும் ஆட் பண்ண சொல்றேன். என்ன செய்ய வேணும்ன்றது வடிவம் செஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கொடுக்க அந்த கொஸ்டின் செட் பண்றாக்கிட்ட. அது செஷன் முடிய நான் ஒருக்கா சொல்றேன். ஓகே தான். அப்ப இந்த கரண்ட் செஷன்ல நான் கேட்ட கேள்வி வந்து உங்களோட நீங்க இன்டர்நெட்ல யூஸ் பண்ண ChatGPT வந்து இந்த ப்ராப்ளம் வராது. ஆனா இங்க வேற இது லைக் இப்ப நான் ரன் பண்றேன்ல, ஏன் இது பிள்ளையான ஆன்சர் கொடுக்குதுன்னு யாராவதுக்கு ரீசன் தெரியுமா? வெர்ஷன். ஓகே, இதுக்கு பிறகு ஒரு வெர்ஷன் வந்திருக்கலாம். லைக் 2025ல ஒரு வெர்ஷன் வந்திருக்கு, 2025ல ஒரு வெர்ஷன் வந்திருக்கு. ஆனா 2025ல வெர்ஷன் வந்தாலும் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்ப லெட்ஸே நேற்றுக்கு ஒரு வெர்ஷன் ரிலீஸ் ஆனது. அப்ப இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டா அது எப்படி ஆஹ், இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்ட இப்ப நேற்றுக்கு ஒரு வெர்ஷன் வந்து அது நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டா அது பிள்ளையான ஆன்சர் இல்லை தரணும். ஆனா இன்றைக்கு கேட்டாலும் ஒரு கேள்வி அப்டேட்டடான கேள்வி சில வேளை சரியான ஆன்சர் தரும். இப்பவும் இல்ல, இந்தியான் இந்தியான ஆன்சர்ஸும் சில வேளை சரியா கொடுக்கும். அதே இனி ஐடியா அப் டு டேட்டா இருக்கு. அது எப்படி அப் டு டேட்டா இருக்கு? திருப்பி திருப்பி ட்ரெயின் பண்ண மாட்டாங்க எல்லா டேட்டாவும் கொடுத்து. வெயிட் அண்ட் சார்ஜ் கொஞ்சம் குறையுது, நான் அதை போட்டு வரேன், நீங்க யோசிங்க இருக்கும். பெர்மனண்டா இந்த டீடைல்ஸ் கொடுத்திருக்கு, அப்டேட் ஆகல. யா ட்ரூ. அது சரி. ஆனா ஏனும் யா ஆன்சர் சொல்றேன். அப்ப என்ன நடக்கும்டா, இப்பத்து உங்கள்கிட்ட இருக்க ChatGPT ஆன்லைன்ல இருக்கிற மாடல்ஸுக்கு வந்து ஏற்கனவே ட்ரெயின் ஆகிற ஒரு டேட்டா ஓட அதுக்கு வேற டூல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் சர்ச் பண்ற டூல். இப்போ அதுக்கு இப்பத்திய கரண்ட் வெப்சைட்ஸ்ல எல்லாத்துக்கும் போய் சர்ச் பண்ண முடியும். அப்ப இப்பத்திய கரண்ட் டேட்டா அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒன் ஆஃப் த வே. இப்போ அதுக்கு தான் நான் அடுத்து வர போறேன். பேசிக்கா ஒரு எல்எல்எம் இருந்தா இது வந்து ஒரு பேசிக் எல்எல்எம். பேசிக் எல்எல்எம்ன்றது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் உண்டு. இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு கணக்கா லாட் ஆஃப் டேட்டா கொடுத்து சரியான அளவு லைக் நிச்சு கூட பார்க்க அளவு டேட்டா கொடுத்து தான் ட்ரெயின் பண்ணியிருக்கு. நான் அப்படி ட்ரெயின் பண்ணாலும் புதுசா வர விஷயங்கள் அதுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப அப்படி ட்ரெயின் பண்ண ஒரு எல்எல்எம்க்கு வேற விஷயங்கள் செய்யறதுக்கு ஒன்று அப்டேட் ஆகிறதுக்கு இன்டர்நெட் சர்ச் டூல், இன்னும் ஒன்று இமேஜ் ரெகக்னிஷனுக்கு அதுக்கு இன்னொரு டூல், இல்லாட்டி இமேஜ் ஜென்ரேஷனுக்கு இன்னொரு டூல், பிறகு கரண்ட் வெதர் டேட்டா எடுக்கிறதுக்குன்னா அதுக்கு
இன்னொரு அதுக்கு இன்னொரு டூல், அது இன்டர்நெட் டேட்டாலும் செய்யலாம். ஆனால் வெதரை கனெக்ட் பண்றது இல்லாட்டி மேப்புக்கு அதுக்கு வேறு வேறு டூல்ஸ் கொடுக்கலாம். அந்த டூல்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு எல்எல்எம்க்கு அந்த டூல்ஸுக்கு எப்படி கனெக்ட் பண்ணி அதை ரீசன் பண்றது அதெல்லாம் சொன்னாங்க. அந்த எல்எல்எம்க்கு பேர் ஒரு ஏஜென்ட். ஏஜென்ட் என்று சொல்லி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேபி ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்ணும். ஏஜென்ட் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். அது கேள்விப்படாட்டி பரவாயில்ல. பேசிக்கா நான் சொன்ன விஷயம் தான். ஒரு ஏற்கனவே உள்ள எல்எல்எம் எப்படி சேட் பாட்டுக்கு வேற வேற டூல்ஸ் கொடுத்தேன். இப்போ ஏற்கனவே கூட சாட் ஜிபிடி வந்து ஆல்சோ அக்சஸ் அன் ஏஜென்ட் இனவே. என்ன அதுக்கு டூல்ஸ் எல்லாம் இருக்கு. வெப்சைட் எப்படி சர்ச் பண்றது, அஹ், அதே மாதிரி இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்றது, அந்த மாதிரி வேற வேற டூல்ஸ் இருக்கு. அப்ப இப்ப பார்த்தது பேசிக்கான ஒரு அஹ், ஒரு அண்ணா ஓ மீட்டிங் சொல்லுங்க. எப்போ முடியும்? கிட்டத்தட்ட விளங்கப்படுத்திட்டேன் எல்லாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் wrap up பண்ணி முடிச்சிட்டேன். மேபி ஒரு 15-20 minutes, 15 minutes. Yeah. Okay then. Yeah. ரைட். அடுத்தது வந்து ஆஹ், நான் ஒரு மற்ற ரெண்டையும் காட்டிட்டு விடுறேன் உங்களுக்கு. அது இப்ப எப்படி ஏபிஐக்கு யூஸ் பண்ண வேணும் அதுல இருந்து தொடங்கினாலே ஒரு நல்ல ஸ்டார்ட் உண்டு. இப்ப இந்த இந்த போனீங்கன்னா இந்த பேசிக் ப்ராம்ப்டிங் ஃப்ளோ இப்ப நான் காட்டினதான் இந்த. இப்ப இந்த பேசிக் ப்ராம்ப்டிங் ஃப்ளோ அதோட சேர்த்து இனி ஒன்று இருக்கு. அஹ், இது இவ்வளவு ரீட் பண்ணி நீங்க திருப்பி ஃபாலோ பண்ணலாம் விருப்பம் இல்லை உங்களுக்கு. இன்னும் ஒரு ஒன்று சொன்னது இந்த ஏஜென்ட்ஸ். இன்னும் ஒரு ஐடியா தான் வெக்டர் ரேக்ன்றது. வெக்டர் ரேக்ன்றதுக்கு அதே மாதிரி கூட அந்த கன்செப்டை விளங்கப்படுத்தி இருக்கிறேன். வெக்டர் ரேக்கு என்ன ஆகுமெண்டட் ஜெனரேஷன், ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன். இப்ப நான் சொன்னது உண்டு. ஏஜென்ட் டூல் வந்து இன்டர்நெட்ல இருந்து சர்ச் பண்றது. அதே மாதிரி நாங்களும் ஒரு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். இந்த மாதிரி இது வர நாலேஜ் எப்படி ஏற்கனவே ட்ரெயின் ஆயிருக்கு ஒரு மாடல், அதோட நாங்க எக்ஸ்ட்ராவா டேட்டா கொடுக்கல அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் ரிட்ரீவல். பேசிக்கலி அது இந்த ஐடியா. அந்த இதை எப்படி கிரியேட் பண்றது. அப்ப ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன் இருக்கு. அதை வடிவா கிளியரா சொன்னேன். ரிட்ரீவ் பண்றேன்னா ரிட்ரீவ் பண்றது அந்த டேட்டாவை எடுக்கிறது. ஆக்மெண்ட் பண்றது அது உங்களோட ஏற்கனவே ஒரு டேட்டால நாலேஜ் ஆட் பண்றதுதான் அந்த வந்து ஜென்ரேட் பண்றது. அதுதான் ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன் சொல்றது. இப்ப அந்த ஒரு ஃப்ளோக்கு தான் நீங்க ம், இதுல ஏற்கனவே ஒரு ஃப்ளோ காட்டியிருக்கு. நான் அந்த ஃப்ளோ உடனே காட்டுறேன். இப்ப திருப்பி இந்த கெட் ஸ்டார்டட் போய் அந்த ஃப்ளோ எப்படி எடுக்கிறீங்கன்னு இல்லாட்டி இங்க போய் யா இந்த இந்த இதுக்கு போய் நியூ ஃபோல்டர்ல நியூ ஃப்ளோன்னு கிரியேட் பண்ணீங்கன்னா அடுத்தது வெக்டர் ஸ்டோர் ஆக்னு இருக்கு. நான் இப்ப பார்த்தது பேசிக் ப்ராம்ப்டிங். வெக்டர் ஸ்டோர் ஆக் இருக்கு. சிம்பிள் இந்த மூணு சொல்லிட்டு வரேன். நீங்க போய் இதை இருக்க இருந்தா நான் டாக்குமெண்டேஷன் சொன்னேன் அதையும் இருக்க வாசிச்சு யூடியூப் வீடியோஸும் இருக்கு. ஆனா அதை விட அந்த டாக்குமெண்டேஷன்
டாக்குமெண்டேஷன்ல சொல்லி இருக்குது அதோட சேர்த்து விளங்க பாருங்க. ஆனா பேசிக் ப்ராம்ப்டிங் வந்து API கீழ இருந்து எடுக்கிறது. இப்ப ஓப்பன் ஏஐ கீ இருக்கிற இடங்கள்ல ஜெமினி ஏபிஐ கீ இருக்காது. இதுல சொல்லி இருக்கிறது ஓப்பன் ஏபிஐ கீ எடுக்க சொல்லி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செய்யணும். ஆஹ் இப்ப வெக்டர் ஸ்டோர் ஆக பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். அதனால நான் உடனே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வரேன். மேபி சில பேருக்கு ஏற்கனவே அந்த ப்ராம்ப்ட் என்ன எல்லாருக்கும் விளங்கின ஆட்களுக்கு இது வடிவா விளங்கும். ஆனா ஆஹ் இது நான் விளங்கப்படுத்தினதை வச்சுக்கொண்டு நீங்க ஒரு வாசி விளங்கினீங்கன்னா நல்லா. ஆஹ் ஆஹ் இந்த டிரெக்டா என்ன இந்த ஓப்பன் ஏஐக்கு நாங்க ஓப்பன் ஏஐ யூஸ் பண்றதில்ல. நாங்க ஜெமினி ஏஐ யூஸ் பண்றோம். அப்ப ஜெமினி ஏஐ போகும். இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னா நாங்க இப்ப ஏற்கனவே உள்ள டேட்டா ஆட் பண்ணோம்னா இதுல ஒரு ஃபைல் ஃபைல் இந்த ஃபைல் அப்லோட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரிங் யோர் நேம் ஒரு ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங்னா NAME. அந்த NAME தான் அந்த டேட்டா பேஸ் போய் சர்ச் பண்ணும். ஆனா NAMEக்கு வேற ஒரு பேர் இருந்தா இப்ப ஒத்த சொல் சினனிம்ஸ் இருந்தா லெட்ஸ் ஒத்த சொல் ஏதாவது வேணா ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். வார்ம் ஹாட் கிட்டத்தட்ட ஒத்த சொல் தானே. ஆனா அந்த இதுகள் வந்து ஒரு நார்மல் டேட்டா பேஸால அதுக்கு வார்முக்கும் ஹாட்டும் அது வித்தியாசமான ஸ்ட்ரிங்கா தான் யோசிக்கும். ஒரே ஸ்ட்ரிங்கா யோசிக்காது. ஏன்னா வார்ம் வந்து WARM, ஹாட் வந்து HOT, ரெண்டும் வித்தியாசம். ஆனா எங்களுக்கும் தெரியும் ஒரு வெக்டர் டேட்டா பேஸுக்கும் தெரியும் அதை எப்படி ஸ்டோர் பண்றேன்ட்டு. அதுல சிமிலாரிட்டி இருந்தா அந்த சிமிலாரிட்டிய பேசிக்கா மேட்ச் தான் நடக்குது உள்ளுக்குள்ள. வெக்டர்ஸ் எல்லாம் பிரிச்சு அந்த வெக்டர்ஸ்ல உள்ள டிஃபரன்சஸை பார்த்து வார்மும் ஹொட்டும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் அது கண்டுபிடிக்கும். அதுக்கான தான் வெக்டர் டேட்டாபேஸ் யூஸ் பண்றது. நீங்க அவ்வளவுக்கு டீப்பா போய் அந்த மேத்தமெட்டிக்ஸோ அந்த ஏன் அப்படி நடக்கிறது கட்டாயம் விளங்க வேணும்னு இல்லை. நீங்க அஹ், எப்படி இது கனெக்ட் பண்றது, என்ன வெக்டர் டேட்டாபேஸ்னா என்ன, அதுகள் மட்டும் சும்மா தெரிஞ்சிருந்தா நல்லா. இப்போ ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணி அதுல இருந்து டெக்ஸ்ட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி அந்த வெக்டர்ஸா ஸ்டோர் பண்ணும். வெக்டர்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல. வெக்டர்ஸா ஸ்டோர் பண்ணி பேசிக்கலி நான் ஒரு நம்பர் உள்ள ஒரு விஷயம் நம்பர்ஸால தான் அது நடக்குது. ஆஹ் இப்ப நாங்க செய்யறது வந்து இந்த வெக்டர் இது வந்து ம், இப்ப இந்த ஆட் பண்ண நாலேஜையும் வச்சுக்கொண்டு இதுக்கு புதிய நாங்க இப்ப ஹிஸ்டரியில அந்த ஹிஸ்டரி டிமோன நான் காட்டுறேன். இப்படி உண்டு. யா இப்படி ஒரு நீங்க புத்தகத்துல இருந்து ஏதாவது அப்லோட் பண்ணீங்கன்னா இந்த நாலேஜையும் அதுக்கு எடுக்க தெரிஞ்சிருக்கேன். அதான் அந்த வெக்டர் ஆக்ல இருந்து நடக்கிறது சரிதானே. இப்ப கடைசியா நான் இன்னும் ஒன்னு சொல்லிட்டு வரேன். வெக்டர் ஆக் மற்றது அஹ், மற்றது ஏஜென்ட்ஸ். அந்த ஏஜென்சியும் இருக்க என்னன்னு காட்டிட்டு வரேன். இது இந்த நியூ நியூ ஃபோல்டர் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணதில்ல நியூ ஃப்ளோ ஒன்று கிரியேட் பண்ணி நியூ ஃப்ளோல ஒரு சிம்பிள் ஏஜென்ட் இன்னும் ஒரு டெம்ப்ளேட்டுக்கு போனீங்கன்னா ஏற்கனவே இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்கு சரிதானே. நீங்க புதுசா கிரியேட் பண்ண வேணும்னு இல்லை. இந்த டெம்ப்ளேட்ஸை போய் ஒருக்க பார்த்து அதை விளங்குறதான் இது இருக்கு. அப்ப அஹ், ம் இப்ப இதுல வந்து இது வந்து ஒரு LLM. இது LLM வந்து இது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இந்த ChatGPT அது மாதிரி. ஆனா ChatGPT வந்து உண்மையா வந்து ஜஸ்ட் an LLM இல்ல. இதெல்லாம் கனெக்ட் பண்ணுது. இது மட்டும் இல்ல. இந்த URL கால்குலேட்டர் இதுகள் மட்டும் இல்ல. வேற வேற கணக்கு டூல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண ஒன்று தான் ChatGPT.
ஆனா ChatGPT பிரெயின் இருக்கு தானே, அந்த பிரெயின் வந்து இல்ல இல்ல அந்த இல்லாடி ஜெமினாய்க்கு ஒரு பிரெயின் இருக்கு தானே, அதுதான் அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் சாட் மாடல். அந்த அந்த மாடலுக்கு இப்ப டூல்ஸ், இப்ப எங்களுக்கு ஹியூமன்ஸுக்கு கை கால் அதே மாதிரி இருக்கிற மாதிரி இதுகளுக்கும் டூல்ஸ் இருக்கு. யூஆர்எல் வந்து லோட் அண்ட் ரிட்ரீவ் டேட்டா ஃப்ரம் ஸ்பெசிஃபைட் யூஆர்எல்ஸ். இப்போ வெப்சைட்ல உள்ள யூஆர்எலுக்கு போய் இல்லாட்டி அந்த இப்ப என்ன ஒரு லெட்ஸ் சே 1+1 அதுகள் எல்லாம் ஏற்கனவே டெக்ஸ்ட் மூலம் அதுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கால்குலேட் பண்றதுக்கு டேட்டா கால்குலேஷன்ஸ் ஒரு கால்குலேட்டர் டூல் கொடுக்கலாம். இத மாதிரி வேற டூல்ஸும் இருக்கு. இங்க டூல்ஸுக்கு போனீங்கன்னா கால்குலேட்டர் டூல் இருக்கு. டக் டக் கோ சர்ச் வந்து கூகுள் மாதிரி ஒரு சர்ச் என்ஜின், அந்த அதுக்கு ஒரு சர்ச் டூல் இருக்கு. பிறகு இதெல்லாம் கொஞ்சம் பைதன் அதுகளெல்லாம் கொஞ்சம் கோடிங் சம்பந்தமானது. அப்புறம் விக்கிபீடியால இருந்து எடுக்கிறதுக்கு அதுக்கு இருக்கு. வுல்ஃப்ரம் அல்ஃபா அந்த 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 ஏபிஐ வந்து மேத்தமெட்டிக்ஸ் சம்பந்தமான லைக் ஹையர் லெவல் மேத்தமெட்டிக்ஸ் சம்பந்தமானது. யாஹூ ஃபைனான்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் அதுகள் பற்றி அந்த மாதிரி கணக்கு கணக்கு டூல்ஸ் இருக்கு. அந்த டூல் அப்படிங்க பிங் சர்ச் இருக்கு, ஏபிஐ இதான் டூல்ஸை கனெக்ட் பண்ண. இப்போ இதுலக்கெல்லாம் லைன் ஃப்ளோல என்ன நிலைமை இருக்குண்டா, இதெல்லாம் கோட் பண்ணது சும்மா கனெக்ட் பண்ணி பார்த்து அதை விளங்குறது தான் லைன் ஃப்ளோ. அப்புறம் லைன் செயின் இருக்கு, அதுகள் எல்லாம் அது உண்மையாவே நீங்க கோட் பண்ணி ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம். லைன் ஃப்ளோ வந்து உங்களுக்கு எப்படி அதை விளங்குறதுக்கு ஒரு லைக் லேர்னிங் டூலா இருக்கும் என்பது லைன் ஃப்ளோ. இதான் இந்த கன்செப்ட்ஸ், 3 கன்செப்ட்ஸ். முதல்ல ஒரு பேசிக்கா பிரெயினை பற்றி பார்த்தோம். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் உண்டு. அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஏன் அதை அப்டேட் ஆகாம இருக்குது, ஏன் பழைய டேட்டா கொடுக்குது, எப்பவுமே அப்டேட்டா லைக் எவ்வளவு புதிய வெர்ஷனா இருந்தாலும் அதுக்கு எப்பயாவது கரண்ட் டேட்டா தேவைப்படுதுன்னா அதுக்கு வேற மாதிரி டூல்ஸ் தேவை. அந்த டூல்ஸ் தான் உண்டு. அந்த இன்டர்நெட் சர்ச் பண்ற டூலா இருக்கட்டும், கால்குலேட்டரா இருக்கட்டும், இல்லாட்டி இதுல சொன்ன மாதிரி விக்கிபீடியா டூலா இருக்கட்டும், அப்படி டூல்ஸ் இருக்கு. அப்ப அந்த பிரெயினுக்கு டூல்ஸ் கொடுக்கலாம், அது ஒரு வகை. இல்லாட்டி நாங்களாவே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்டா அது ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன் ரேக் என்னது, அது சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதான் நான் முதல் காட்டினது. அது வந்து ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது, ஒரு எக்ஸல் ஷீட் அப்லோட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள். அதுல இருந்து அந்த ஏற்கனவே இருக்கிற நாலேஜ் பேஸுக்கு நாங்க ChatGPT அந்த கம்பெனி பேசிக்கலி ஓப்பன் ஏஐ கம்பெனி ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி ஒரு டேட்டா இருக்கு. ஜெமினாயில கூகுள் ட்ரெயின் பண்ணி ஏற்கனவே டேட்டா இருக்கு. அதுக்கு அந்த நாலேஜ் பேஸுக்கு நாங்க எக்ஸ்ட்ராவா வந்து ஆட் பண்றேன்டா அதான் ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன். இப்படிதான் இருக்கு. வேற யா அவ்வளவுதான். இது வேற கேள்வி இருந்தேன்னா கேளுங்க, நான் அதோட முடிக்கிறதுக்கு முன்னால கம்பெடிஷன் பற்றி யாராவது சொல்லிடும்னா அதை சொல்றேன். ரைட். சும்மா எக்ஸாம்பிளுக்கு கொண்டு இந்த ஏஜென்ட்ஸ் பற்றி காட்டுறேன்டா. இப்ப இதுக்கு நாங்க முதல்ல அந்த கேள்வி கேட்க மேலே அதாவது முடிக்கிறதுக்கு முன்னால நான் செஞ்சு காட்டலைன்னா உடனே செஞ்சு காட்டுறேன், கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அதனால 7 மணி நேரம் ஃபாஸ்டா செய்யறேன். முதல்ல இதை delete பண்ணிட்டு இப்ப இது எடுக்கிறேன்னா மாடல்ஸுக்கு போகணும். சரிதானே? மாடல்ஸ்ல தான் எங்களுக்கு ஜெமினி கூகுள் ஜென்ரேட்டிவ் இருக்கு. இதை கனெக்ட் பண்ணிட்டு chat இன்புட் கனெக்ட் பண்ணலாம், அவுட்புட் கனெக்ட் பண்ணலாம். சிஸ்டம் மெசேஜ் அதுக்கு நாங்க ஏதாவது டைப் படிக்கணும். Wait. Yeah. இதிலே மாத்தலாம் கூகுள் ஜெனரேட்டிவ் ஏஐ. அப்ப இதுல சொன்ன மாதிரி இந்த டூல் செட்டை வந்து
இந்த டூல்ஸுக்கு இணைக்கிறது. இது ஒரு டூல், இது ஒரு டூல் செட் டூலுக்கு இணைக்கிறது. சேட் இன்புட் வந்து இன்புட்டுக்கு இணைக்கிறது. ரைட். ரைட். அந்த கம்படிஷன் பற்றி பிறகு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ல அனுப்பினோம், சரிதானே? அஹ், அதை நான் இந்த இந்த ஜூம் செஷன் முடிஞ்ச பிறகு ரெக்கார்டிங் கேட்டேன்னா பிறகு வேண்ட அனுப்பினோம். அதோட சேர்த்து அந்த கம்படிஷன் பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட் அனுப்பினோம் கிட்ட. அதை தவிர நான் அஹ், இந்த இந்த இதை நான் ஒருக்கா காட்டுறேன், இந்த எப்படி டூல்ஸ் யூஸ் பண்றேன். ChatGPT டூல்ஸ் ChatGPTக்கு டூல்ஸ்ன்றது இல்லை. ChatGPT வந்து வச்சு அதுக்கு ஒரு ChatGPT மாடலுக்கு ஒரு பிரெயின் இருந்துச்சுன்னா அந்த பிரெயினுக்கு வேற டூல்ஸ் எப்படி கொடுக்குறேன். ஒன்று இந்த URL, மற்ற இந்த கால்குலேட்டர், அந்த மாதிரி விஷயங்கள், சரிதானே? chat input. இப்போ ஏஜென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே போட்டிருக்கிறது. யூ ஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் தட் கேன் யூஸ் டூல்ஸ் டு ஆன்சர் கொஸ்டின்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம் டாஸ்க், சரிதானே? ரைட். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா பிறகு சும்மா இந்த பிராக்கெட்ஸ் எல்லாம் போட்டுப்போம். இந்த டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் கொடுத்திருந்தேன். டூல்ஸ் கால்குலேட்டர் டூல் இல்லாம சும்மா டெக்ஸ்ட்ல மட்டும் இதை கொடுத்திருந்தேன்னா சில வேளை இந்த பிராக்கெட்ஸ் அதுகள் அதெல்லாம் விளங்காம செய்யலாம். அதான் அப்ப ஒரு கால்குலேட்டர் டூல் இருந்தா சரியா செய்யலாம். ரைட். இப்ப ஏஜென்ட் வந்து இன்புட் எடுத்து ஸ்டெப்ஸ் நாங்க அந்த ம், ஆமா. சரி. இதுலயும் அந்த திருப்பி திருப்பி எக்ஸ்பயர் நினைக்கிறேன் ஜெமினி ஏபிஐக்கு. அந்த பிரச்சனை வேற நான் உங்களுக்கு ஜெமினி ஏபிஐக்கு வந்து உடனே எக்ஸ்பயர் ஆகிற பிரச்சனை வரலாம். இல்லாட்டி அந்த லேங் ஃப்ளோ வந்து கொஞ்சம் அந்த யூஐ என்ன கணக்கு கிராஃபிக்ஸ் இருக்கிறபடியா அது லோட் பண்ணிக்கல கொஞ்சம் பிரச்சனை வரலாம். அதனால நீங்க கட்டாயம் இருக்க யா ஒருக்க அதை ரீஃப்ரெஷ் பண்ணியும் வேற ஒரு கீயை கிரியேட் பண்ணி அந்த விஷயங்கள் கொஞ்சம் 2 3 தானே செஞ்சு பார்க்க வேண்டியது. ஒரே ஒரே ட்ரைல சரி வராது. Yeah. ம். வேற யா அந்த நான் நினைக்கிறேன் ஏதாவது கனெக்ஷன் இஷ்யூ அந்த ரேருக்கா ரீலோட் பண்ணி பார்ப்போம் ரிஃப்ரெஷ் பண்ணி. வெராட்டி நான் நினைக்கிறேன் கொஞ்சம் திருப்பி திருப்பி கீஸ் போட்டு பார்க்கணும். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஏற்கனவே டெம்ப்ளேட் இருக்கு, அதை போட்டு பார்க்கறது மட்டும்தான் இந்த ஜெமினி ஏபிஐ போட்டு பார்க்கறது தான் இருக்கு. ரைட். இப்ப ஜேஎஸ்ஆன்ன்றது என்னன்னு தெரிஞ்சிருக்க தேவையில்ல. அது அது வந்து ஒரு வே ஆஃப் ரிப்ரசென்டிங் டேட்டா தான். இப்ப எக்ஸ்பிரஷன் வந்து இதுன்னு கொடுத்தா அந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து கால்குலேட் பண்ணி இது இருக்கும். இதுல ஏதோ அந்த இன்டர்ஃபேஸ்ல ஏதோ பிரச்சனை அது இங்கால காட்டுது இல்லை இந்த நம்பர் இதுதான் சரியான நம்பர் 101,270. யா சரின்னு தான் நினைக்கிறேன். இதை 100 1000 தர இதை பெருக்கினாலே கிட்டத்தட்ட அந்த நம்பர் வரும். பிறகு இங்கால திருப்பி 90 வைக்கலாம். யா அப்ப பெரிய பெரிய கால்குலேஷன்ஸ் கால்குலேட்டர் டூல் தான் செய்யும். அப்ப அவ்வளவுதான் அந்த 3 விஷயங்கள் நீங்களும் ஏற்கனவே. ரைட். ஓகே ஓகே.
நான் யூஸ் பண்ண மாடல்ல அந்த ரேட் லிமிட் வந்து கொஞ்சம் பிரச்சனை நினைக்கிறேன். அதான் அந்த வேற வேற மாடல்ஸ் இருக்கு, நல்ல ரேட் லிமிட் இந்த மாடல். இப்போ எனக்கு சஜஸ்ட் பண்ணது 1.5 ஃபிளாஷ் மாடல் இருக்கு. அதுல எல்லாம் ட்ரை பண்ணலாம். அதனால அந்த எரர்ஸ் வராது அப்படி ட்ரை பண்ணா. அஹ் இப்போதைக்கு இப்படி ஆன்சர்ஸ் வரும். இது இப்போதைக்கு சரி வந்துட்டேன். அந்த ரேட் லிமிட்னு சொல்றது ஒரு நேரத்துக்கு எவ்வளவு டோக்கன்ஸ் அதை ப்ரெசஸ் பண்ணலாம்னு. அப்ப திருப்பி திருப்பி செஞ்சு கொண்டு இருந்தா ஒரு லோ ரேட் லிமிட் இருக்கிறதுக்கு எரர் கூடும். அப்ப இந்த 1.5 ஃபிளாஷ் மாடல் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. இப்ப எனக்கு அந்த பிரச்சனை இல்லாதபடியே நான் அதை ட்ரை பண்ணல. அவ்வளவுதான். இதோட நான் நினைக்கிறேன் அந்த 3 விஷயங்கள் இருக்கு. நான் இதை விட கூட பாக்குறதுன்னா எங்க போய் பார்க்கணும்டா, ஒன்று யூடியூப்ல கட்டாயம் பார்க்கலாம். ஆனா அதை விட நல்ல வந்து இங்க இதுக்கு போய் ஆஹ் இங்க டாக்குமெண்டேஷனுக்கு போய் டாக்ஸ் இருக்கு. சரிதானே? டாக்ஸுக்கு போய் முதல்ல பேசிக்கா இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது விஷுவல் ஸ்டுடியோ கோடோ ஏதாவது கோடிங் இது ஒன்று இருக்கணும். அது தேவையில்லை. இன்ஸ்டால் பண்ணாம ஆன்லைன்லயே செய்யறதுக்கு இந்த குவிக் ஸ்டார்ட்ல போய் லேர்ன் பண்ணுங்க. வேற வேற ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கு, அந்த ப்ரொஜெக்ட் செஞ்சு பார்க்கலாம். சாம்பிள் ஃப்ளோஸ் எனக்கு ஏற்கனவே இருக்கு. அப்ப விளங்குறதுக்கு லைக் இது சும்மா இந்த கம்பெடிஷனுக்கு சும்மா ஏபிஐக்கு என்னென்னு விளங்கினா காமிக்கிறேன். ஆனா அதுக்கு மேல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு விருப்பம் என்ன, இந்த இதுல உள்ள வேற விஷயங்களையும் பார்க்கலாம். உம் சரி, அவ்வளவுதான். மேபி ஐ திங்க் இந்த வயல் முடிக்கலாம். அப்ப ஷாமா, ஓவர் டு ஏதாலும் டவுட்ஸ் அப்படி இருந்தா கேட்கலாம். மைக் ஆன் பண்ணியும் யா கேட்கலாம். டெஃபினெட்லி. ஜூம் சாட்ஸ்ல போடலாம். டவுட்ஸ் இருக்கா? நான் சும்மா ஒன்று ஆட் பண்ணேன். எவ்வளவுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி இந்த விஷயங்கள்ல லைக் இந்த கம்பெடிஷனுக்கு மட்டும்தான் செய்ய தொடங்கினாலும் இம்பார்ட்டன்ட் அவ்வளவுதான். யா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் இந்த யா does this work for Canva? So Canvaல நீங்க இந்த இதை கிரியேட் பண்ணலாம். இந்த ஒரு இன்டர்ஃபேஸை மட்டும் கிரியேட் பண்ணலாம். ஆனா இந்த இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து வராது. அது கன்வால வராது. ஆனா கன்வா டூல்ஸ், கன்வா ஒரு டூல், கன்வா ஏபிஐ ஒன்று இருக்கும். அந்த கன்வா ஏபிஐ வச்சுக்கொண்டு வேற ஏதாவது செய்யலாமா இதுன்றது அந்த கன்வா ஏபிஐ டாக்குமெண்டேஷன் வாசிச்சு பார்க்கணும். எனக்கும் பெருசா கன்வா ஏபிஐ டாக்குமெண்டேஷன்ல என்னென்ன விஷயங்கள் இப்ப இருக்குன்னு தெரியாது. ஆனா வேற வேற விஷயங்கள் கட்டாயம் செய்யலாம். கன்வா ஏபிஐக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம். கன்வாட கன்வா வெப்சைட்டோட இப்படி அஹ், ஒரு இன்டர் கம்யூனிகேஷன் நடக்கிறதுன்னு அந்த கன்வா ஏபிஐ டாக்குமெண்டேஷன் போய் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும். லெட்ஸ் see இதுல ஏற்கனவே இருக்கான். இப்ப இங்க போனீங்கன்னா டூல்ஸ்ல இந்த டூல்ஸ்ல சொல்லி இல்ல நான் கட்டாயம் எங்கேயாவது இந்த லைன் ஃப்ளோல இல்லாட்டியும் கட்டாயம் ஒரு கன்வே ஏபிஐ ஒன்று இருக்கும் வேற விஷயங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு. இப்ப கன்வே ஏபிஐ போய் சர்ச் பண்ணீங்கன்னா இப்படிதான் சர்ச் பண்றேன். லைன் செயின் சர்ச் பண்ணேன்னு இந்த இதுல போய் வாட்சிங்கன்னா எப்படி இதை கன்வாவை இன்டிகிரேட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த ஒர்க் ஃப்ளோ கன்வால கிரியேட் பண்ணலாம்னா லைக் இன்டர்ஃபேஸை மட்டும் கிரியேட் பண்ணலாம். நான் அதை வச்சு ஒன்றும் செய்யல. Think that answers the question. அந்த லிங்க்ல இன்னும் கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. இதுல யூஸ் என்னன்னு ஒரு ஆள் கேட்டீங்க. Yeah, yeah.
ஸோ யா அப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப இது பேசிக் உண்டு சரிதானே. இப்ப நாங்க இதே இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா இப்ப கோட் பண்ணான்னு தெரிஞ்சிருந்தது இது கோட் இல்லாம தான் இருக்கு. அதனால இத இது விளங்குறதுக்கு மட்டும்தான் இதை பாவிக்கலாம். ஆனா கோடிங் செய்ய தெரிஞ்சிருந்துச்சுட்டா இதே விஷயங்களை கனெக்ட் பண்ணி லெட்ஸ் ஒரு ஏஜென்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இமெயில் சென்ட். ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நீங்க ஒரு மெசேஜை சும்மா உங்களோட ஆப்புக்கு உங்களுக்கு சும்மா ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த நாலேஜ் எடுத்து அந்த ஏஐயே ஒரு இது அஸ்ட்ராடிபி ஒரு வெக்டர் ஸ்டோரா? எஸ், அஸ்ட்ராடிபி இஸ் வெக்டர் ஸ்டோர். அப்ப ஆஹ், ஏற்கனவே உள்ள இதுகள் எடுத்து லெட்ஸே ஒரு இமெயில் ஏபிஐ இருந்துச்சுன்னா அந்த நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அதே ஒன்று டிராஃப்ட் பண்ணி அதே ஆட்டோமேட்டிக்கா இமெயிலும் சென்ட் பண்ணும். அது ஜஸ்ட் ஒன் திங். இன்னும் ஒரு வெத ஏபிஐ இருந்துச்சுன்னா ஆஹ், அந்த வெத டேட்டாவை அது ஆட்டோமேட்டிக்கா கலெக்ட் பண்ணி இப்ப இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து லைக் இன்ஃபினிட் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி லைக் அல்ல லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம். அது எப்படி கனெக்ட் ஆகிறது, பிறகு ரேட் லிமிட் இருக்கு, எப்படி ரிக்வெஸ்ட் போகுமா இல்லையானது இருக்கு. ஆனா அப்ளிகேஷன் தியரட்டிக்கலி அப்ளிகேஷன் வந்து கனெக்ட் இருக்கு. வேற வேற ஏபிஐக்கு கனெக்ட் பண்ணலாம். இங்க இருந்து வச்சு ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்றது அந்த மாதிரி விஷயங்களுக்கும் யாஹூ ஃபைனான்ஸ்ல இருந்து யாஹூ ஃபைனான்ஸ் ஏபிஐ கனெக்ட் பண்ணி அந்த ஆஹ், அதுல இருந்து ஸ்டாக் மார்க்கெட் வேற வேற வேல்யூஸ் எடுத்து கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லலாம். லைக் அது வேற ஒரு அப்ளிகேஷன். அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து சரியான வாஸ்ட். Is there any other ways to get Gemini API key? இல்ல, ஜெமினி ஏபிஐ கீ எடுக்கிறது வந்து அந்த வெப்சைட்டுக்கு போய் எடுக்கிறது தான் ஒரே வழி. ஆனா எக்ஸ்ட்ரா ஜிபி யா அந்த ஜெமினி ஏபிஐ சாரி நான் அந்த வேற கொஸ்டினுக்கு போய் ஜெமினி ஏபிஐ கீயை வந்து நாங்க ம், அந்த அந்த இடத்துல தான் அந்த வெப்சைட்டுக்கு போய் கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் போய் தான் எடுக்கலாம். வேற வேற மாடல்ஸ் இருக்கு. நீங்க மேபி காசு கட்டி வேற ஒரு மாடல் யூஸ் பண்ணது பவர்ஃபுல் மாடல் யூஸ் பண்ணா காசு கட்டி எடுக்கலாம். இல்லாட்டி வேற ரெண்டு மூணு ஃப்ரீ மாடல்ஸ்லேயே வித்தியாசமான பவர்ஃபுல் வேற மாடல்ஸ் இருக்கு. அதெல்லாம் எடுக்கலாம். அது பிரச்சனை வராது. ஆனா அந்த வகையில தான் ஜெமினி ஏபிஐ கீனா அந்த வெப்சைட்டுக்கு போய் எடுக்கிறது தான் ஒரு வழி. யா வேற அண்ணா இது ஐடி எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். எஸ், ஜெமினிய யூஸ் பண்ணினதுக்கு இது எப்படி நான் காட்ட மாதிரி ஏபிஐ கீ ஜெமினி ஏபிஐ கீக்கு போய் சாரி ஜெமினி ஃப்ரீ ஏபிஐ கீன்னு சர்ச் பண்ணி கெட் ஜெமினி ஏபிஐ கீன்னு எடுத்து அந்த வெப்சைட்டுக்கு போய் ஜெமினியால நிறைய பேர் இப்படி சூசைட் பண்றாங்கலாம் மெசேஜ் வருதுல. அப்ப ஜெமினி யூஸ் பண்றது நல்லதா? ரைட். ஸோ அதான் என்னன்னா இத ஜெமினியால பிரச்சனை வர ஜெமினி எப்படி யூஸ் பண்றதுலாம் பிரச்சனை வருது. அதனால ஜெமினிய ஓரளவு மெச்சூரிட்டி இருந்தா அந்த பிரச்சனை வராது. லைக் நீங்க எப்படி ஜெமினிய ஒரு ஏஐன்னு விளங்கி அது சொல்ற விஷயங்கள். ஆனா ஜெமினியால சூசைட் பண்ற கேசஸ் வந்து சரியான அப்படி நான் கேள்விப்படல. அதை விட வேற மோசமான விஷயங்கள் இருக்கு. ஆனா அதால பெருசா பிரச்சனை வராது. அதை பயப்பட தேவையில்ல. ரைட். ஐடி எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமா செய்யணுமோ எல்லாரும் செய்யலாமா? இது உண்மையா இந்த லைன் ஃப்ளோன்றது வந்து எல்லாரும் செய்யலாம். அப்புறம் கோட் பண்ண வந்தா தான் ஐடி நாலேஜ் இருக்கிறது நல்லா. ஆனா லைன் ஃப்ளோன்றது வந்து எல்லாரும் செய்யலாம். யா ஐசிடி காம்படிஷன் நான் சொல்றது ஆஹ், ஆஹ், நினைக்கிறேன் இந்த காம்படிஷன் ஃபைனல் இதுல என்ன நடக்கும் கேட்கறதாக்கும். யா அப்ப அந்த ஃபைனல் காம்படிஷன் பற்றி இவ பிறகு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று போடணும் எங்க வாட்ஸ்அப் குரூப்ல என்ன. அப்ப அதுல அதை பற்றி இந்த இது முடிஞ்ச பிறகு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல எங்கேயோ போடுவேன் கரெக்டா என்ன செய்யணும்ட்டு.
how to upload a file in vector storage. அண்ணா இப்போ எப்ப yeah முடியும் என்ன மீட்டிங் முடியும் இப்போ முடிய போகுது மேபி 2 minutes 8:30க்கு சரியா முடியும் ரைட் நான் காட்டின மாதிரி yeah இங்க போய் நியூ வெப் ஃப்ளோ போனீங்கன்னா நியூ ஃப்ளோ வெக்டர் எக்ஸ்டோ இதுல போய் இதுல தான் அப்லோட் பண்றது இது வந்து ஒரு ரியல் அப்ளிகேஷன்ல இப்படித்தான் அப்லோட் பண்றது இல்ல ரியல் அப்ளிகேஷன்ல ஒரு கோட் பண்ற அப்ளிகேஷன்ல வெக்டர் ஸ்டோர் வந்து ஒரு என்டையர் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பட் பேசிக் கான்செப்ட் இதுதான் இங்க போய் இதுல அப்லோட் பண்ணதான் கான்செப்ட் இதுல அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபைல் அப்லோட் பண்றது லேங் ஃப்ளோல yeah for basic coding which language you can use for basic coding Python வந்து one of the best options yeah ஆனா என்னவும் யூஸ் பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா Python one of the best options uh, is it compulsory to get qualified in this challenge to get to the finals? I guess so. Yes, I think. Yeah, got time. சரி அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் ஷாம் அப்ப என் பண்ணுவோம் ஓகே வேற கொஸ்டின்ஸ் இல்ல தானே அவ லைடோல இல்ல எஸ்டர்டே சேலஞ்சை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னது அது இருக்க மேபி ஓசியில யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணலாமா அதை பற்றி இல்லாட்டி லேட்டா ஒரு டாக்குமெண்ட் போடுறீங்களா அது லேட்டா போடுவாங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயம் அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் போடுறேன் நான் சொல்றேன் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று போட சொல்லி அது லைக் இது ஒரு டாக்குமெண்ட் இல்லாட்டி ஈவன் பெட்டர் ஏதாவது வீடியோ போடணும்னா அது இருக்க போட சொல்றேன் ஓகே எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா ஓ எங்கட தம்பிக்கு ஏதோ ஒரு கேள்வியா உங்கள்ட்ட கேட்கணும்னு கேக்குறேன் அது பிறகு வேண்ட ஓசிட்ட கணக்கு கேட்க சொல்லுங்க அதுதான் இப்ப இந்த மீட்டிங்ல அட்ரஸ் பண்ணல நினைக்கிறேன் தம்பி அண்ணா ஓ சரி ரைட் ஓகே ஓகே ஷாமா ஓகே அப்ப மிச்சம் தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த செஷனை செஞ்ச இளம்பூர்ணன் மிச்சம் நன்றிகள் ஸோ யா அடுத்த ஒர்க் ஷாப்ஸில் சந்திப்போம் அப்ப ஓகே ஓகே தேங்க்யூ உங்களை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்டேஷனை நீங்க ஃபாலோ பண்ணி செய்யலாம்னா லைக் வெரி குட் ஃபியூச்சர் லைக் சரியான வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப் ஓகே